இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள். கர்த்தருடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும். இதுதான் இந்த நாளுடைய தலைப்பு. கர்த்தருடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும். கர்த்தருடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும். கொலோசியர் 1:9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ரொம்ப கவனமாய் ஒரு முக்கியமான ஒரு செய்தி இது. ஓகே, கர்த்தர் பேசட்டும் தொடர்ந்து. நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். சித்தத்தை அறிகிற அறிவிலே நிரப்பப்படணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவர் சித்தத்தை அறிகிற அறிவில் நிரப்பப்படணும். பிடிச்சிக்கங்க. 4:12. எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். எப்பாப்ரா ரொம்ப அழகான ஒரு ஜெபம். இது ரெண்டாவது ஒரு ஜெபம். என்ன வார்த்தை இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் தேறி இருக்கணும். ஃபர்ஸ்ட்ல என்ன பார்த்தோம்? 9 அறிகிற அறிவில் நிரப்பப்படணும். இப்போ ரெண்டாவது நான் சொல்கிறேன். நான் சொல்ல பவுல் சொல்கிறாரு, தேவனுடைய சித்தம் எல்லாவற்றிலேயும் தேறினவர்களாயும் பூரணராயும் இருக்கும்படி தேவனுடைய சித்தம். எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். மதியற்றவர்களாய் இல்லாமல். ஏன் எனக்கு இப்படி, எதற்கு எனக்கு? அங்கதான் கேட்கணும். எங்க வரக்கூடாது? ரிட்டர்ன் ஆகி அம்மா கிட்ட வரவே கூடாது, அப்பா கிட்ட வரவே கூடாது. அவரை அறிஞ்சிட்டிங்கன்னா இது சித்தமா? இந்த கம்பெனிக்கு போகிறது சித்தமா? இந்த லாஸ் உங்களுக்கு சித்தம் தானா? இந்த 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 இழப்பு, இந்த நஷ்டம், இந்த 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 செல்ஃபோனை தொலைச்சிட்டனே, இந்த காசு தொலைஞ்சு போச்சே, என்னுடைய பைக்கு ரிப்பேர் ஆகி போச்சே, இது உங்கள் சித்தம் தானா என்று யாரை தான் கேட்கணும்? சிலர் எட்டி உதைப்பாங்க பைக்கெல்லாம். பார்த்துருக்கீங்களா? சனியை முடிச்ச பைக்கை நீ எப்போ வந்து அப்போதுலேருந்து ரிப்பேர் ஆகுது. கால் உடஞ்சிரும். அடுத்தது கால் உடஞ்சி போச்சு. அவ்வளோ டென்ஷன். என்ன பேசுதுன்னே தெரியாது. அதுதான் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களா. ஆக எபேசியர் 5:17. நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய பர்சனல் லைஃப்பில் கர்த்தருடைய சித்தம் தானா? என் ஊழியம், என்னுடைய லைஃப்பில் அவருடைய விருப்பம் நிறைவேறுகிறதா? இந்த சபைக்கு நான் வந்திருக்கிறேன், இந்த சபையில் கர்த்தருடைய சித்தம் தானா? இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறேனே, கர்த்தருடைய சித்தம் தானா? இந்த பையனை கல்யாணம் பண்ணியிருக்கிறேனே, கர்த்தருடைய சித்தம் தானா? குழந்தைய போய் கேட்கக்கூடாது, கர்த்தருடைய சித்தமாக தான் இது பிறந்திருக்குதான்னு. அது தப்பான ஜெபம். நண்பர்களே, ரொம்ப அற்புதமான ஒரு ஜெபம். 1 செகண்ட். நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கிலீஷில் கொஞ்சம் படிச்சிருங்க அந்த வேர்டை. Wherefore be not unwise, but understanding what the will of the Lord is. சித்தத்தை அறிகிற அறிவிலே ஒரு உணர்வு வேணும். அந்த உணர்வு இல்லாவிட்டால் குருடன் தான். எங்கே போகிறேன்னே தெரியல.
ஏன் இன்றைக்கு உனக்கு ஒரு புதிய சூரியன்? ஏன் இன்றைக்கு ஒரு புதிய பகல்? ஏன் இன்றைக்கு உனக்கு ஒரு புதிய பலன்? எதற்காக? நான் தூங்கி எழுந்திருக்கிறேன்னா வேலை செய்ய தான். 100% திரும்ப என்னவாயிருக்குது? பலன் உண்டாயிருக்கு. அதை வேஸ்ட் பண்ணிக்க கூடாது. நான் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நைட்டில் தூங்காதீங்க. ஏன்னா மறுநாள் பலனுக்காக தான் நைட்டில் தூங்குறோம். தூங்கி எழுந்து பாரு, மீண்டும் புது பலன். அப்போ கர்த்தருடைய சித்தத்தை இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனமும் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 21வது வசனமும். ஏனெனில் பிலிப்பியர் 2:13 வாசிக்கிறாங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இந்த ஏனெனில் இன்னும் போட்டாலே அங்கே ஏதோ ஒரு விஷயம் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஏனெனில் என்றது ஒரு விஷயம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அது பார்ப்போம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குவரா இருக்கிறார். எபிரேயர் 13:21. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படியே செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை நீங்கள் படிக்கணும். ஓம மாதிரி இருந்துட்டு அப்புறம் ஆத்த கெடுத்துடக்கூடாது. படிங்க. நற்கிரிகளிலும் சீர்பொருந்தவர்களாக்குவாராக அவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை வசனம் வாசிக்கிறோம்? ஒரு 5 வசனம் வாசித்திருக்கிறோம். 5 வசனமும் படிக்கிறதல்ல, ஜெபிப்பது. கேட்கிறதல்ல, உணரக்கூடியது. அப்படியானால் சித்தம் தெரியாதவர்களுக்கு பெயர் என்ன? பைத்தியம், லூசு, மதியற்றவர்கள். நல்ல தமிழில் நல்ல வார்த்தை, மதியற்றவர்கள், அறிவே இல்லை. ஆனால் நண்பர்களே, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, அற்புதமான ஒரு நாள். இந்த தலைப்பில் பேசணும்னு சொல்லி எனக்கு ஒரு வாரமாக ஒரு உணர்த்துதல் இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த உணர்த்துதல் ஒரு பக்கமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 5 செய்தி கொடுத்துட்டேன் இந்த வாரத்தில். இந்த வார்த்தை வந்த பிறகு. ஆனாலும் இதை ஸ்பெஷலாக சண்டேவுக்கென்று ஆண்டவர் உணர்த்தி அதை தனியாக எடுத்து வைத்தார். இது ஞாயிற்றுக்கிழமை பேசு. அதனால் இந்த கூட்டத்தில் இருக்கிற என் அன்பு மகனே மகளே, நான் பேச போகிற விஷயம் மிக முக்கியமான சில விஷயங்கள். கவனிச்சுக்கிங்க. சித்தம் செய்யாதவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. உங்களுக்கு தெரியுமா? மத்தேயு 6:10 கவனிங்க, என்ன பாருங்கள், குனியாதீங்க. ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கணும் சீஷர் கேட்கும் பொழுது ஆண்டவர் முதலாவது சொல்லி கொடுத்த வார்த்தை என்ன வார்த்தை தான்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம். இது வந்து முன்னுரை. இப்போ ஜெபம் தொடங்குது. பிதாவே, உம்முடைய சித்தம் பரத்தில் செய்யப்படுவது போல. எவ்ரி டே என் வேலை, என் டூல், என் பைக், என்னுடைய டிரைவிங், என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய லைஃப், என் லைஃப் பார்ட்னர், எல்லாவற்றிலும் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். ரொம்ப அழகான ஒரு ஜெபம். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது. இன்றைக்கு என்ன செய்யணுமோ அதை மாற்ற நான் செய்து முடிக்க எனக்கு உதவி செய்ய. அவர் சித்தம் எல்லாவற்றிலேயும் நாம் பூரணர்களாய் நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா முடிவில் அவரை போய் பார்க்கும் பொழுது என் சித்தம் செஞ்சையான்னு கேட்பார். என் சித்தம் தானா?
என் சித்தம் செஞ்சியா? இந்த பத்திரிகையில் இந்த லாஸ்ட்டில் ஒரு டைலாக் இருக்கு. என்ன இருக்குன்னா, ஆண்டவரே உமக்காக நான் எதையாவது செய்ய விரும்புகிறேன். மகனே, எனக்காக எதையாவது செய்ய விரும்பாதே, நான் செய்ய சொல்வதை மாத்திரம் செய்ய விரும்பு. அதுதான் சித்தம். ஏதாயிலும் செஞ்சிடக்கூடாது. ஏதாயிலும் செய்ய விரும்புகிறேன், அதுக்கு எதுக்கு கடவுளே? தங்கச்சி, தம்பி, உன் படிப்பு, நீ ஏதாகிலும் படிக்கக்கூடாது. ஆண்டவரே நான் என்ன படிக்கணும்? அவர் சமூகத்தில் கேளு. என்னை எதற்காக இந்த உலகத்தில் அறிவை கொடுத்து அறிவை கேட்க வச்சிருக்கீங்க? அது மாத்திரம் நிறைவேறட்டும். உங்கள் சித்தத்தின்படியே என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துன்னு சொல்லி செபிச்சுக்கிங்க. கர்த்தர் நம்மை நடத்தட்டும். கர்த்தர் நம்மளோட கூட பேசட்டும். பவுலுடைய லைஃப்பில் அவருடைய சித்தத்தை ரொம்ப அழகாக அழுத்தம் திருத்தமாக எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் வீட்டில் போய் அந்த குறிப்பை பார்த்து கொள்ளுங்கள். என்னோடு கூட இருக்கிறவங்க உங்களுக்காக படிக்கிறாங்க பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:1, 2 கொரிந்தியர் 1:1, எபேசியர் 1:1 மற்றும் 12வது வசனம், கலாசியர் 1:1, 2 தீமோத்தேயு 1:1. எல்லாமே ஓப்பனிங்கில் அவர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பார், அறிமுகப்படுத்துகிறார். எப்படி படுத்துறார் பாருங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும். எங்க பாருங்க, நான் என் இஷ்டத்துக்கு ஊழியத்துக்கு வரல, அவருடைய சித்தத்தினாலே நான் அப்போஸ்தலன். தங்கச்சி, தம்பி, உற்சாகத்தினால் அல்ல, கட்டாயத்தினால் அல்ல, கடமையினாலும் அல்ல, அவர் என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சித்தத்தின்படி. அனனியாவினிடத்தில் பவுலை பற்றி சொல்லும்போது, தம்பி இவ்வளோ ஒரு லாங் டிரைவ் பண்ணி நம்ம சர்ச்சுக்கு வரோம், எதற்காக? அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். ஒரு நிமிடம் கூட வேஸ்டேஜ் வந்துடக்கூடாது, ஒரு இடத்துல கூட வேஸ்டேஜ் வந்துடக்கூடாது. இதுதான் எனக்கு பயம். இப்பொழுதும் இந்த பள்ளிக்கூடத்தில் ஆராதனை நடத்துகிறோம் என்று சொன்னால் அவருடைய சித்தத்துக்காக எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். மனதில் 99% பதற்றம், 1% அவருடைய சித்தமாத்த நிறைவேறட்டுன்னு நினைக்கிறேன். 99% பதற்றத்தில் தான் இருக்கிறேன். ஏன்னால் உமக்கென்று ஒரு அரங்கத்தை நான் பார்க்கணும், உமக்கென்று ஒரு அரண்மனையை நான் பார்க்கணும். அது சீக்கிரமாய் வாசலை திறப்பீராக. பதறிக்கிட்டே இருக்கிறேன். அது எப்பொழுது விடியும் என்று தெரியல அந்த விடியல், ஆனாலும் சீக்கிரம் விடியும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய சித்தம் வாழ்க்கையில், வளர்ச்சியில், ஊழியத்தில், என் மரணத்தில். உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் கதறுகிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் மகிழ்ச்சியின் உச்சவெள்ளத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அதே தோட்டத்தில் கதறார். உயிர் போக போது, அவருக்கு பிளட் கேன்சர் வந்துடுச்சு, இருதய தமனி வெடிக்குது, ரத்தமெல்லாம் பீரிட்டு வெளியே அடிக்குது, சொட்டு சொட்ட சொட்டுது ரத்தம். அப்பொழுது சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? பிதாவே, உம்முடைய சித்தம் மாத்திரம் என்ன நிறைவேறட்டும். என் சித்தத்தின்படி வேண்டாம், உயிர் எடுத்துடாதீங்க. நான் விரும்பலப்பா சாவலை. நிறைய பேர் இன்றைக்கு சாவு சாவுன்னு பேசுகிறீங்க. நரகத்துக்கு போயிடாதபடி பார்த்துக்குங்க. அந்த பேச்சை முதல்ல நிறுத்திடுங்க. அப்படி பேசுகிறவங்க எல்லாரும் நரக வாசலில் தான் இருப்பீங்க. இயேசு கிறிஸ்து தம்முடைய மரண வாசலில் இருக்கும் பொழுது, என் சித்தத்தின்படி அல்ல, உன்னுடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் எனக்கு. மகளே, மரணத்தை நீ விரும்பாதே. ஏன்னா மரணத்தை ஜெயமாக விழுங்கினவருடைய பிள்ளை நீ அல்லவா? நீ என்ன மரணத்தை விரும்புகிற? மரணத்தை ஜெயமாக்கினவர் உன்னோடு கூட இருக்கிறார். பிரச்சனை மாறும், மாற்றுகிறவரோடு தான் உன்னோடு கூட இருக்கிறார். மாற்றுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். சாவை விரும்பாதே. ஏன்னா செத்தவர்களுக்கு சாவு மணி அடிக்க உன்னை அழைத்திருக்கிறார் கர்த்தர். மரித்து கிடக்கிற மக்களை
உயிரோடு எழுப்பக்கூடிய மனிதர்களாக உன்னையும் என்னையும் கர்த்தர் மீட்டெடுத்து வைத்திருக்கிறார். மகனே, நீ சாவை விரும்பாதே, நீங்கள் சாவை விரும்பாதீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகவே என்னுடைய மரணத்தில் சித்தம் நடக்கணும். என் வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம், சித்தமா 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 என்று கேட்டுக்கிட்டே இருங்க. சித்தத்தில் அறியாமல் இருப்பீர்களானால், சித்தம் உங்களுக்கு குழப்பமாக இருப்போமானால் வாழ்க்கையே உங்களுக்கு குழம்பிடும். இதுதான் கர்த்தருடைய சித்தம் என்னால் விடுங்க, நடக்கும். யோனா அப்படி போய் தான் வரணும்னு இருக்கு. ஏன்னா அங்கே அப்பா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சபையின் ரகசியம் எபேசியர் 1:5-6. கொஞ்சம் கவனமாய் பைபிளை கொஞ்சம் திறந்துக்குங்க. பிரியமானவருக்குள் இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப ஒரு அழகான டைட்டில் பாருங்களேன். யாருக்குள் தம்பி, யாருக்குள்? நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஹலோ மைடியர், உங்கள் பிள்ளைகள் அப்பா அம்மா அப்படி சொல்லணும். பிள்ளைக்குள் நீங்கள்லாம் இருக்கீங்க. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். பிரைஸ் காட். இதுதாங்க தேவ சித்தம். கடவுளுடைய சித்தம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அவர்களுக்கு பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் பிரியமானவருக்குள்ளே வந்திருக்கிறது. கடவுளுடைய பிள்ளை சடங்காச்சாரத்தினால் அல்ல, அவர் செய்த கர்ம வினையினால் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாரும் செய்யவே இல்லை, எல்லாமே கதை தான், எல்லாம் கற்பனைகள். ஆனால் கற்பனைக்கு ஓவியங்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்து இன்றைக்கு உயிரை கொடுக்குறானுங்களே. ஆனால் உனக்காக எனக்காக உயிரை கொடுத்து உன்னை பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். இதுதான் கர்த்தருடைய சித்தம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எபேசியர் 1:5-6 பிரியமானவருக்குள் நமக்கு தந்தரில நம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை அவர் மூலமாய் தமக்கு சுவிகார உரிமைக்கார பிள்ளைகளை மாற்றிட்டாராங்க. உரிமைக்கார பிள்ளைகள். அது என்ன உரிமைக்கார பிள்ளைகள்? சகல ஆசீர்வாதத்திற்கு உரிமைக்கார பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். மகளே, மகனே, நாம் ஒரு காலத்தில் அந்நியர்களாய் கிடந்தோம். நாம் ஒரு காலத்தில் புறம்பானவர்களாய் கிடந்தோம். ஆனால் அவர் இரத்தத்தினால் சமீபமாக பண்ணியிருக்கிறார். பிரியமானவருக்குள். அப்போ பிரியமானவருக்குள் இருக்கிறதுனால நாமும் யார் தான்? ஆமாம், கர்த்தர் நல்லவன். புரிஞ்சுக்கிங்க. என்னோட தொடர்ந்து இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 10வது வசனம். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அவர் முற்காலத்தில் ஒரு குறித்த காலம் வரையும் 2000 வருடங்களுக்கு முன்பதாக குறித்து வைத்திருந்தார். நான் இந்த பெண்ணை ரட்சிப்பேன், இந்த மனுஷனை ரட்சிப்பேன், இந்த மனுஷனை வைத்து நான் ஊழியத்தை செய்ய வைப்பேன், இவளை வைத்து சபையை கட்ட வைப்பேன், இந்த மனுஷனோடு இவனை ஜாயின் பண்ண வைப்பேன். அதுதான் அவருடைய தீர்மானத்தின் ரகசியம். மகளே, மகனே, இன்றைக்கு நேர்த்திக்கு இல்லைங்க, கொஞ்சம் அப்படியே வாங்க. தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஒரு விஷயத்தை கொண்டு வரத்துக்கு எத்தனை மூச்சு பிடிச்சி பேசுகிறாரு பாருங்களேன். அப்போ நான் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு மிக முக்கிய காரணம், குறித்த கால வரையும் காத்திருந்தார். இவன் வருவான், இவன் குதிரை ஏறுவான், இவன் படித்து வருவான், சகல கலையை கற்றுப்பான், வைராக்கியம் உள்ளவனாக இருப்பான், இவனை என் ஜனங்கள் இடத்தில் கொடுக்கிறேன், கொண்டு போகிறேன், இவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. மகளே, மகனே, ஏதோ நான் இங்கே போயிட்டேன்ப்பா, நான் இந்த சர்ச்சுக்கு போயிட்டேன், நான் ஏதோ இந்த இயேசு கிறிஸ்துக்கிட்ட போயிட்டேன். இல்லை மகளே, மகனே, உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத மகாபெரிய பாக்கிய சிலாக்கியம் ரட்சிப்பு.
உலகத்தில் யாருக்கு கிடைக்காத ஒரு போஸ்டிங் கர்த்தருடைய ஊழியம். உலகத்தில் யாருக்கு கிடைக்காத மகா மேன்மையான ரகசியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் பெயரினால் உன்னை கொண்டு அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்குது பாருங்க. அதுதான் கர்த்தருடைய நாம் மகிமைப்படைச்சோம். தொடர்ந்து இன்னொரு வசனம் கூட நீங்கள் வாசிக்கலாம். யாக்கோப்பு 1:17-18 பாருங்களேன். யாக்கோப்பு 1:17-18 கொஞ்சம் அப்படி போகலாம். இது எல்லாமே இன்ட்ரொடக்ஷன் தான் உங்களுக்கு. வாங்க. நன்மையான எந்த ஈவும் இங்கே பாருங்களேன். இது உங்களுக்கு நிறைய பேர் பர்சனலாக வச்சுருப்பீங்க அந்த வசனத்தை. ஆனால் இது ஒரு பெரிய ரகசியம். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, பரத்தில் உண்டாகி, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும், யாதொரு மாறுதலும், யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை, இல்லவே இல்லை. அவர் சித்தம் கொண்டு, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு. இங்கே பாருங்களேன், உலகத்திலேயே ஒரு முதன்மையான இடத்திற்கு வருவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே Praise உயிர்ப்பித்தார். the Lord. உலக சிருஷ்டிகளிலேயே நாம் முதன்மையானவர்களை வைத்திருக்கிறார். அதுதான் சுவிகார புத்திரம். அல்லேலூயா. இவன் என் தலைச்சம்புள்ள, இவன் என் தலைச்சம்புள்ள, இவன் தலைச்சம்புள்ளன்னு ஊரில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சபையை எங்கே வச்சிருக்கிறாராம்? எங்கே வச்சிருக்கிறாராம்? தமது சிருஷ்டிகளில் முதற்பலனாக்குவதற்காக. என்னன்னா, அப்பா வரும்பொழுது யூதர்கள் முன்னாடி எழுந்திருக்க போகிறது இல்லை, மரித்தவர்களும் இல்லை, சபை முன்னாடி போயிடுங்க. 2ஆம் வருகையில் தான் மரித்தவர்கள்லாம் உயிரோடு எழும்ப போகிறாங்க. அவர்களுக்கு பின்னாடி யூதர்கள் போக போகிறாங்க. அதுக்கப்புறம் செத்து கிடக்கக்கூடிய துன்மார்க்கர்கள், பாவி, உலகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேர் எழும்ப போகிறாங்க. நீங்களும் நானும் முன்னமே எழுந்திருக்க போகிறோம். அதுதான் கர்த்தருடைய சித்தம். நீ யோசித்து பாருங்களேன். இங்கே பாருங்களேன், பரத்தின் ஜோதிகளின் பரத்திலிருந்து உண்டாகினா அது எதை சொல்கிறாருன்னா, பரலோகத்தில் ஒரு சித்தத்தை உருவாக்கி தமது பிரியமான உலகத்துக்கு அனுப்ப போகிறேன். அந்த விஷயத்தை தான் அந்த யாக்கோப்பு 1:15 ரொம்ப அழகாய் சொல்லி இறக்குது. 17வது வசனத்தில் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி அதுதான் இயேசு கிறிஸ்துங்க. அது எனக்காக உனக்காக உருவாகி நாம் முதற் பலன்கள் ஆவதற்காகவே கர்த்தர் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஸோ இதெல்லாமே அவருடைய சித்தம். இதெல்லாம் நீங்கள் போயிட்டு இந்த சித்தத்தில் போய் நம்ம தலையிடவே முடியவே முடியாது. அப்படியானால் என்னுடைய புத்திர சுவிகார அந்த ஆசீர்வாதம், சுவிகார புத்திர ஆசீர்வாதம் வருவதற்கு இதை நான் செய்யவே முடியவே முடியாது. என்னை அப்பா தெரிந்து கொண்டார். அதனால தான் நான் சொல்லுவேன், பேருக்காகில ஞானசன் எடுத்துக்காதே, பேருக்காகில சேர்ச்சிக்கு வந்து பாட்டு பாடாதே, பேருக்காகில ஊழியம் செய்யாதே. அவர் தீர்மானித்த தீர்மானம். ஹல்லேலூயா. அது அவருடைய சித்தம். இது ஒன் ஆஃப் த பார்ட், அவருடைய சித்தம். இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் சித்தம் செய்கிறேனா, நான் சித்தத்தின் படி தான் ஊழியம் செய்கிறேனா, நான் சித்தத்தின் படி தான் இந்த சர்ச்சுக்கு வரேனா, நான் சித்தத்தின் படி தான். ஓகே, உங்களுக்காக கர்த்தருடைய ஆவியானவர் பேசட்டும். பேச விட்டு கொடுப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ அது 18வது வசனம், நாம் சிருஷ்டிகளில் அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு, நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. எந்த வசனத்தில்? இங்க பாருங்களா, நீங்க கர்த்தருடைய சித்தத்தின் படி தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? கண்டுபிடிச்சிக்கலாமா? என்ன ஊம் கொடுக்க மாட்டேன்றீங்களா? என்னை அவர் ரட்சித்ததற்கு அவருடைய சித்தம் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ரெடியா? ஸ்டடியாக நில்லுங்க. நான் இப்போ சொல்ல போகிறேன். ரெடியா தம்பி? நீங்களாம் ரெடியா? என்னுடைய ரட்சிப்பு அவருடைய சித்தத்தின்படி இருக்கிறதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படின்னா, இந்த வசனம் உன்னோடு பேசும். யாரோடு கூட இந்த வசனம் பேசுகிறதோ நீங்கள் அவரால் தீர்மானிக்கப்பட்ட நீங்கள் முதற் பேரானவர்கள். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், இப்போ எத்தனை பேர் நீங்கள் அல்லேலூயா சொல்லுவீங்களோ, ஆளீங்களோ, என்ன உளருவீங்களோ எனக்கு தெரியல. சத்திய வசனத்தில் ஜனிப்பித்தார். வசனம் உன்னை உருவாக்கி இருக்கும், வசனம் உன்னோடு பேசும், வசனம் உன்னை புரட்டி போட்டு மறுரூபமாக்கி இருக்கும். வசனம் உன்னை ரட்சிப்பதற்கு ஒரே ஒரு வார்த்தை. இப்போ யோசித்துப்பார், உங்களுடைய ரட்சிப்பு கர்த்தருடைய சித்தம் தானா?
என் அப்பா கிறிஸ்டின், எங்கள் அம்மா கிறிஸ்டின், என் தாத்தா கிறிஸ்டின், நாங்கள் பரம்பரை கிறிஸ்டின்ன்றவங்க ப்ளீஸ் உங்கள் முக்காடை டைட்டாக போடுங்க. இன்னும் உங்களுடைய முக்காடு விலகலை. உன் முக்காடு விலக வேண்டுமானால் சத்திய வசனம் உன்னை பிரகாசிக்க பண்ணியிருக்க வேண்டும். சத்திய வசனம் உங்களோடு கூட பேசியிருக்க வேண்டாம். ஓகே, என்னோடு கூட இப்போ தான் அல்லேலூயா ஸ்ட்ராங்காக வருது. கர்த்தருடைய நாம் மயம். ஆகவே கர்த்தருடைய சித்தத்தின் படி உன்னையும் என்னையும் சத்திய வசனத்திலே கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். இதுதான் த ஃபர்ஸ்ட் பார்ட். அவருடைய சித்தம் செய்வதற்கு அவர் தன்னை அர்ப்பணித்தார், உங்களுக்காக, எனக்காக. ஓகே, இது ஒரு பார்ட்டு. செகண்ட் பார்ட் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். எபேசியர் 1:14 அவருக்கு சொந்தமானவர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள். எங்கே சொந்தமானவர்கள்? எங்கேயோ படித்தோமே, அதுக்கு மேலே தான் படித்தோம். யார் அந்த சொந்தமானவர்கள்? பிரியமானவருக்குள் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ, பிரியமானவருக்குள் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும். என்ன புரியவே இல்லையா? ஏய் விஜி, நம்ம சொந்தக்காரங்க தெரியாதா? விஜயலட்சுமி, நம்ம சொந்தக்காரங்க தெரியாதா? இன்னும் நம்ம சொல்லுவோம் பாரு. அந்த மாதிரி எனக்கு தெரியல பாஸ்டர். ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் சொந்தக்காரங்க தெரியும். உங்களுக்கு தெரியுதா? உன்னையும் என்னையும் உரிமை பாராட்டுகிறார் என் சொந்தக்காரன். அல்லேலூயா. பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள் யா நீங்கள்லாம். அல்லேலூயா. உன்னை ஜாதி பார்க்கல, ஊரு பார்க்கல, கோத்திரம் பார்க்கல, சொந்தக்காரர்கள். அல்லேலூயா. தேவனுடைய நாம் மயப்படுற தம்பி வசனத்தை படிச்சு பாருங்க திரும்ப ஒரு முறை. அவருக்கு சொந்தமானவர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நாங்களாம் யாருக்கு சொந்தக்காரங்க? ஏசு கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரருங்க ஐயா. அல்லேலூயா. கைவிடுவாரோ? உன்னை வருத்தத்தில் வேதனையில் கைவிட்டுடுவாரோ? உன் கண்ணீரில் அவர் கைவிட்டுடுவாரோ? நோ நோ நோ. உன் பிள்ளையை கைவிட்டுடுவாரோ? உன் ஜெபத்தை கைவிட்டுடுவாரோ? நிச்சயமாய் எந்த இடத்திலும் அவர் உன்னை கைவிட மாட்டார், உலகத்திற்கு முன்பதாக. ஏனால் அவருடைய நாமத்தை நீ தரித்திருக்கிறாய். அவருடைய நாமத்தை தரித்துக் கொள்ளும்படி உனக்காக ரத்தம் சிந்தினவர் உன்னை கைவிட்டுடுவாரா? உலகத்தாருக்கு முன்பதாக நீ வெட்கப்பட்டவாய், ஆனால் அவரும் வெட்கப்படுவார். திரும்ப அந்த வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ரெண்டாவது அவருடைய சித்தம் ஒன்று வைத்திருக்கார். இதுவும் உங்களுடையது அல்ல. நம்முடைய ரட்சிப்பு அவருடைய சித்தம். இதில் நாம் தலையிடவே முடியாது, ஞாபகம் இருக்கட்டும். ரெண்டாவது மீட்கப்பட போகிறோமா, அதுவும் உன்னால் என்னால் உண்டாகாது. அது எல்லாமே அவருடையது, ஞாபகம் இருக்கட்டும். இதுதான் நான் சொல்கிறேன். இது பன்றிகளுக்கு புரியாது. இது ஆரம்ப கால விசுவாசிகளுக்கு புரியாது. ஏன்? கடமைக்காக சர்ச்சைக்கு வந்தவங்களுக்கு இந்த மேட்ரு ரொம்ப கஷ்டம். இப்போ நான் சொல்ல போகிறது புரியும். இப்போ 3வது பார்ட்டு சொல்ல போகிறேன், அது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். நண்பா, இது புரிஞ்சிக்க. சொந்தக்காரர்களுக்கு மீட்பின் பொருளாக அப்பா பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அடுத்த ஒரு விஷயம் இருக்கு. நீங்கள் மீட்கப்படுவீர்கள், எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள், நாம் எல்லாரும் மறுரூபமாவோம். இது அவருடைய சித்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது கர்த்தருடைய சித்தம். நண்பா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய மக்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, திரும்ப ஒரு முறை அந்த வசனத்தை வாசிப்போம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மகிமைக்கு புகழ்ச்சியாக. இங்க பாருங்களேன், ஒரு 1000 பேர் லெஃப்ட், இன்னொரு 1000 ரைட்ல, வினோத்து வரான் பரலோகத்துக்கு. கையை தட்டி கரகோஷம். மகிமைக்கு புகழ்ச்சியாக. இங்க எல்லாம் வாயில் வயிற்றுல வாயில் அடிச்சிட்டு இருக்கிறீங்க, பரலோகம் சிரிக்குது. புகழ்ச்சியாக பரலோகம் புகழ்ந்து உங்கள் எல்லாரையும் வரவேற்குதுங்க. மகளே மகனே, நான் சொல்லுவேன், இங்கே பாருங்க, திரும்பி வராத வாழ்க்கை இந்த வாழ்க்கை. வாழும் பொழுது நல்லா கருத்தாக உணர்ந்து சித்தத்தை செஞ்சுருங்க. செத்துட்ட பிறகு எங்கள் அப்பாவுக்கு சோறு போடல, எங்கள் அம்மாவுக்கு சோறு போடல, ஐயோ நான் ஊழியம் செய்யல, அந்த வருத்தமே உனக்கு வேணாம். இருக்கும் பொழுதே கர்த்தருடைய வார்த்தையை விதைச்சிடு, இருக்கும் பொழுதே ஊழியத்தை செஞ்சிடு, இருக்கும் பொழுதே பிரயாசப்பட்டுடு. இருக்கட்டும். எபிரேயர் 12 அதிகாரம் 28வது வசனம்.
ஆதலால் ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை இங்கே பாருங்களேன், அங்கே ஒரு பெறுகிறவர்களாகிய இடத்துல ஒரு வார்த்தை விட்டுருக்குறோம். பாப்பா உனக்கு தெரியுமா என்ன விட்டுருக்குறோம்? ஒரு வார்த்தை, ஒரு 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 கன்ஜெக்ஷன் விட்டுருக்குறோம். ஆதலாலா ஆனாலா? ஏனெனில், வெரி குட், ஏனெனில் வச்சிருக்கிறோம். இங்கே ஒரு கனெக்டிங் இருக்கு. தேவனுடைய சபையே கவனிச்சுக்கிங்க. எபிரேயர் 12:28. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நீங்களும் நானும் ஒரு ராஜ்யத்தை பெறப்போகிறோம். என்ன ராஜ்யம்? 5 வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை, 10 வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை, 20 வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை. அப்பா 1000 வருடம் அரசாட்சி புரிவா. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. தேவனுக்கு பிரியம், அதுதான் சித்தம். தேவனுக்கு பிரியமானபடி ஆராதனை செய்வதற்கு கிருபையை பற்றிக்கொள்ள கடவுள். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியம். அதனால தான் நான் சொல்லுவேன், இங்கே பாரு, எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்குது. எல்லா வீட்லேயும் எல்லாரும் போய் நுழைஞ்சிட முடியாது. எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்குது. அதுதான் நான் சொல்லுவேன், கர்த்தருடைய சித்தத்தின்படி எனக்கு கொடுத்த சபையில் என் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதனால் நண்பர்களே, இதை பற்றி பவுல் எழுதும்போது 1 பேதுரு 4:3 ரொம்ப அழகாக எழுதுவார். சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். எப்படி? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாழ்ந்தது போதும். எப்படி? உலகத்தாருடைய இஷ்டத்தின்படி, உலகம் சொன்னபடி வாழ்ந்தது போதும். அதான் ரொம்ப அழகாக சொல்லுது அந்த இடம். படித்து பாருங்க திரும்ப ஒரு முறை. 3வது வசனம். சென்ற வாழ்நாள் காலத்தில் உங்களுக்கு 2 வாழ்க்கை இருக்கா? முந்தின ஒரு வாழ்க்கை, இப்பொழுது புது வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை கர்த்தருடைய சித்தத்தின்படியே. நீங்கள் வீடு தேடுவீங்களோ, பொண்ணு தேடுவீங்களோ, மாப்பிள்ளை தேடுவீங்களோ, கர்த்தருடைய சித்தம். எத்தனை பேர் சோதரிக்க முடியுமோ? கர்த்தருடைய சித்தம். தம்பி, கல்யாணத்துக்கு கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் தேடு, பொண்ணு வரும். கர்த்தருடைய சித்தம் தேடாமல் பொண்ணை தேடாத. நான் இந்த வீட்டை கட்டுவது கர்த்தருடைய சித்தமா? அவன் சொல்லுவான், சார் வாசல் இந்த பக்கம் விட, எனக்கு வாசல் வைக்க எனக்கு தெரியும், இப்படி வையின்னு சொல்லுங்க. மேஸ்திரி சொல்கிறத நீ செய்யாத. கர்த்தருடைய சித்தம் உங்கள் கிட்ட தான், மேஸ்திரி கிட்ட இல்லை. அவன் வச்சுருப்பான், குரு மூளை வச்சுருப்பான், சனி மூளை வச்சுருப்பான். நம்ம ராஜ மூளை வச்சுருக்கிறோம். அல்லேலூயா. அவன் சேர்த்து நீங்கள் கேட்காதீங்க, தெளிவாக இருங்க, மதியற்றவர்களாக நடக்காதீங்க கர்த்தருடைய சித்தத்தில். இதுதான் என்னோட தரிசனம், இதுதான் என்னோட விஷன். தெளிவாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்பாவுடைய வார்த்தைக்கு அடங்கி போனோம். ஓகே. அதனால் மூத்தவர்களே, மூப்பர்களே, சபை விசுவாசிகளே, ஊழியர்களே, தேவனுடைய நீதிமான்களே, பரிசுத்தவான்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சென்ற வாழ்நாட்களில் நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். என்ன இஷ்டம்? யாருடைய இஷ்டமா? வாழ்ந்தது போதும். அடுத்த சென்டென்ஸு. அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் அப்பொழுது எப்படி நடந்தோம் இல்லை? அப்பா இப்பொழுதோ அப்படி இருக்கக்கூடாது பாவனை. சிந்தை பற்றி பேசிட்டு போனார். அது கண்டபடி அலைபாயும். ப்ளீஸ் தம்பி வேண்டாம். ஸ்தோத்திரம். நடந்தது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர்இச்சைகளையும் நடப்பித்து நாம் குடித்து களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிர ஆராதனையை, ப்ளீஸ் இங்கேயும் அதை செஞ்சிடாதீங்க. ஸ்தோத்திரம். செய்தது போதும். இது கர்த்தருடைய சித்தம் அல்ல. வேறு பிரிக்கப்பட்ட மக்களாய் தெளிவாக இருங்க. தொடர்ந்து இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்? நான் 3வது பார்ட்டுக்கு நான் வரேன். இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடப்பது கர்த்தருடைய சித்தம் தானா? நான் கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் என் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கா என்றது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. எங்க பாருங்களா, இயேசு கிறிஸ்து நொறுக்க சித்தம் வைத்திருந்தார். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஏனெனிலுக்கு போனோம். இப்போ போனோம். எங்கே பார்த்தோம்? ஏனெனில
பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஸ்தோத்திரம். யாரு? தன்னுடைய பிரியமானவனை. பிரியமானவருக்குள் பார்த்தோம்ல, அந்த பிரியமானவனை எதுக்கு உட்படுத்துறாராம்? போ போ போ, புஷ் பண்றார். போ போ போ, உட்படுத்தினார். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் பாரு ஆராதனையில், உலகம் பாடுகள் நிறைஞ்சது தான். அந்த பாடு நிறைந்தத அந்த வாழ்க்கையில் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை செல்ல பிள்ளை என்ன பண்ணுறாராம்? ஹலோ, நீங்கள் உட்படுத்துறீங்களா இல்லையான்னா? ஆமாம், உட்படுத்துறீங்க. எப்போ தெரியுமா? எல்கேஜிலேருந்து என் பிள்ளைக்கு எக்ஸாம் உட்படுத்துறீங்களே. டெஸ்ட்டுக்கு அனுப்புறீங்களே, சோதனைக்கு அனுப்புறீங்களே, அதுக்கு அனுப்புவோமா? ஆனால் என் பிள்ளை பாடுபட்டால் மட்டும் ரொம்ப கஷ்டமா? அப்புறம் எக்ஸாம் என்ன, இந்த எக்ஸாம் என்ன, எல்லாம் ஒன்று தான். அது பேனாவில் எக்ஸாமு, அறிவுக்கு எக்ஸாமு, இது வாழ்க்கைக்கு எக்ஸாமு, ரெண்டும் ஒன்று தான். அது இது வந்தால் மட்டும் தை 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 தைன்றோமே, அது வந்தால் மட்டும் ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா, எக்ஸாம் டேவிட் பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர். வாழ்க்கையில் பாடு, அதுவும் எக்ஸாம் தான், அதையும் பாஸ் பண்ணணும். அதுக்கு மனப்பாடம் பண்ணணும், இதை கற்றுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வாழ்க்கை கற்றுக்கணும். பதிலுக்கு பதில் பேசினா, ஏனெனில் பிலிப்பியர் 5வது வசனம், இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க வேண்டும். இருக்க கடவுதெல்லாம் மாற்றிருங்க, வடவது போடவது வடகம் அதெல்லாம் எடுத்துருங்க. இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தும். ஹலோ, நீங்கள் படித்தா தான் நான் போவேன். அதாவது நீங்கள் தான் கொடுக்கணும் அந்த குரலை. அதாவது ஹலோ, ஆன்லைனில் படிக்கிறீங்களா இல்லையா? படிங்க. ஹலோ தம்பி, எது வரைக்குமா? இப்போ ஏசாயா 53:10 கனெக்ட் ஆகுது பாருங்க. அதாவது பாடுக்கு உட்பட்டின அந்த சித்தம் இங்கே நிறைவேறுவதற்கு, அதாவது மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஓகேப்பா ஓகேப்பா ஓகேப்பா, ஸ்தோத்திரம். மகாராசன் வேந்தன் தன்னை ஒப்பு கொடுத்தார். தொடர்ந்து ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. இங்க பாருங்க, அவர் கீழ்ப்படிதல் எதில் கற்றுக்கிட்டாராம்? பாடுகள் இல்லை. அதுதான் எக்ஸாம். அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணோம். நைட்டில் காஃபி குடிச்சுக்கிட்டு படிக்கிறோம். அது எதுக்கு? செத்து போகிற மனுஷனுக்கு இந்த உலகத்தில். ஆனால் நீங்கள் ஒரு சரியான ஒரு வாழ்க்கை வாழ, அதுவும் வேணும் தான், அது வேணான்னு சொல்லலை, இதுவும் வேணும் தான். பாடுகளில் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அங்கே வந்தால் தானே நம்ம டெம்பராகி உடஞ்சிருது, அவ்வளோ ஹீட் ஆகிடுது நம்முடைய வாழ்க்கை. டப்புன்னு உடச்சிக்குது, தோத்துரும். கொஞ்சம் ஹீட் பண்ணால் போச்சு, அவ்வளோதான், தாங்கலை. தம்பி, யாருன்னா உடச்சிக்கிட்டிங்கன்னா தயவுசெய்து வெல்டு பண்ணி அனுப்புகிறேன். ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ரீவெல்டு நிறைய வெல்டு அடிச்சா நல்லா இருக்காதுங்க. தடவி பாருங்கள், வெல்டு இல்லாமல் இருக்குதா பாருங்கள் வாழ்க்கையில். ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. ஒரே வெல்டு, அப்பாவுடைய கல்வாரியை பார்த்து அடிக்கப்பட்ட வெல்டு எனக்கு போதுமானதாக இருக்குது. இந்த சத்தமே காணுமே தங்கச்சிம்மா. கர்த்தர் கிருபை தருவார், கர்த்தர் பலனை தருவார், என் புருஷனோடு கூட சேர்ந்து வாழக்கூடிய கிருபையை தருவார், பலனை தருவார். மகனே, நான் இந்த பலகீனத்தோடு தான் போனோமா? பவுலினுடைய கேள்வி. என் கிருபை உனக்கு போதும், போ. நீ அந்த அடுத்த பேச்சு பேசாத. அவர் உயிரோடு கூட இருக்கிறார். நீ ஆராதிக்கும் தெய்வம் உயிருள்ள தெய்வம். உனக்கு எதுக்கு? மரித்து போன பிள்ளையை குறித்தோ தொலைந்து போன பொருளை குறித்தோ வேதனைப்படாத, வருத்தப்படாத. கர்த்தருடைய சித்தம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. எல்லாவற்றிற்கும்னா பாருங்களேன், இங்கே பாருங்களேன், பாதாளத்துக்கு மேலே, மனிதனுக்கு மேலே, பூலோகத்துக்கு மேலே,
வானலோகத்துக்கு மேலாக உயர்த்தி இயேசு என்ற பெயரில் வானம் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் முடங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்துக்கு மேலாக அவருக்கு தந்தறினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது போதும் மாத்திரமல்ல, ஏனெனில் புரியுதா இப்போ உங்களுக்கு? அதுதான் சித்தமானால் அது யாராலும் மாற்றவே முடியாது. அதை ஏசாயா 53:10 பாருங்க. பாடுகளுக்கு உட்படுத்தி நொறுக்க சித்தமானார். அடுத்தது, அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். இங்க பாருங்க, அவர் பிறப்புல சந்ததியை பார்க்கலைங்க தங்கச்சிமா, பிறப்புல சந்ததியை பார்க்கல, இறப்பில் பாடுகளில் ஒன்று எண்ணியும் பார்த்தார். நல்லது. என்ன கலைவாணி, நல்லதா இல்லையா? அதனால் பிரமாணம் எப்போ நீ பார்த்த பிரமாணத்தை? வாழ்க்கையின் அனுபவங்களை கற்றுக்கொண்டேன். மாற்றி பேசு. பைபிள் என்ன பண்ணுங்க, வாழ்க்கை நடைமுறைக்கு கொண்டு வாங்க. அதனால் வாழ்வின் அனுபவங்களை கற்றுக்கொண்டேன், ஆகவே பாடு எனக்கு சொல்லுமா. அது ஒருவேளை புருஷன் வழியாக வரலாம், பிஸ்னஸ் வழியாக வரலாம், ஆனால் என் அறியாமையில் மட்டும் வந்துடக்கூடாது, என் புத்தியினத்தினால் வந்துடக்கூடாது. பார்த்துக்க. பிரைஸ்கா. ஒரு வேளை கர்த்தர் நம்மை இந்த பாடுகளுக்கு நேராக நடத்தினார். 10வது வசனம் பிற்பகுதி கடைசி வார்த்தை. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அவ்வளோதான். பாடு வரட்டும். அந்த சித்தத்தில் உருவானவன் தான் நீயும் நானும். ஹல்லேலூயா. அந்த பாடுகளில் உருவானவர்கள் தான் நீங்களும் நானும். பாடு தெரியாதவனுக்கு பாட தெரியாதுங்க, பாடு தெரிந்தவனுக்கு தான் பாட தெரியும். ஹல்லேலூயா. கஷ்டம் தெரிந்தவனுக்கு தான் இந்த உலகத்தில் வாழ தெரியுங்க. அப்பா அம்மா சொத்துல வாழாதரா தம்பி, இப்போ சொல்லுங்கள், உங்கள் சொத்துல நான் வாழ மாட்டேன்னு சொல்லு. நான் கஷ்டப்பட்டு நான் வாழணும், ஏன்னா எனக்கு கொடுத்த உடல் உழைப்பு வீணா போயிடுவே கூடாது. இருக்கட்டும், அது இருக்கட்டும். நானும் என் சந்ததிக்கு. ஹல்லேலூயா. என்ன சத்தமே காணுமே. அதனால் பாடுகளின் வழியாக போய் கொண்டிருக்கிற பிள்ளைய கர்த்தருடைய சித்தத்தை அசட்டையாக எண்ணாதே, அதில் சில அனுபவங்களை கற்றுக்கொள்வான். 1 பேதுரு 3:17. தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். நிச்சயமா உயிர்ப்பிக்கப்படுவோம். நீங்க கெட்ட வார்த்தை பேச வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். 4ஆம் அதிகாரம் 1 வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை நமக்கு. அதுதான் ஆயுதம். எதுதான் ஆயுதம்? எது ஆயுதம்? ஐயோ, அதான் தப்பா மீன் பண்ணிட்டீங்க. கிறிஸ்துவின் சிந்தையா? நோ 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 நோ. பாடும் நிற்காது, பாடையும் நிற்காது, எல்லாம் கடந்து போவோம். என்னடா பாடு வரும்போது வேதனைப்படாதீங்க. அது எதோ எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போக போகுது, அதை மட்டும் நினச்சிக்கங்க. எவ்வளோ காலம் பாஸ்டர் நினைக்கிறது, நான் பிறந்திருந்தே பாடாதான் இருக்குதே அப்படி சொல்லுவோம். ஆனால் இன்னும் கர்த்தருடைய வார்த்தை உன்னை பலப்படுத்தலை. கர்த்தருடைய வார்த்தையை பலப்படுத்தியிருக்கும் என்று சொன்னால் உன்னை விட்டு பாடு போயிருக்கோம், ஆனால் உன்னை சுற்றிலும் பாடு இருக்கும், ஆனால் அது உன்னை பாடுபடுத்தாது. பிரைஸ்கா. நான் சாட்சிங்க, அதுக்கு நான் சாட்சி. அதனால் வாலிப பிள்ளைகளே, வாலிப தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, பாடுகளை குறித்து தப்பாக எண்ணிடாதீங்க. 19வது வசனம். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க. அதனால் பாடு கண்டு பயந்துடாதீங்க. பாடு உங்களுக்கு எதிர்த்து வர சூழலை தாக்கு பிடித்துக் கொள்வதற்கு பலனை உண்டு பண்ணுகிறது. நண்பர்களே, எஜமானனே
என் வாழ்க்கைக்கு எஜமான் அவர்தான். என்னுடைய பாடுகளை ஜெயிப்பதற்கு எஜமான் அவர்தான். என்னுடைய மரணத்தை ஜெயிப்பதற்கு அவர்தான். வாழ்க்கையில் என்னுடைய உலகத்தின் இந்த ஓட்டத்தில் ஜெயமாய் முடிப்பதற்கு எஜமான் அவர்தான். மகனே, ஆகவே நான் தோற்று போவதற்காக ரட்சிக்கப்படலை, ஜெயிப்பதற்காகவே அப்பாவால் அடைக்கப்பட்டிருக்கேன். அதனால் என் அன்பு மக்களே, உலகத்தின் ஆவிகளில் சிக்கு உண்டு அது இஷ்டத்தின்படி வாழ்ந்த காலம் போதும். இனிமேல் என் வாழ்க்கையில் என்ன நடக்கட்டும். தாவீதை பார்த்து இப்படி தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 32வது வசனம். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து, இங்கே பாருங்களேன், தாவீதை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருக்கு. நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். அப்போஸ்தலர் 22வது வசனம் வாசிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு 36வது வசனம் பாருங்க. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அவருடைய சித்தம் செய்த பின்பு எனக்கு சாவு வரட்டும், அதுக்கு முன்னாடி வந்துடக்கூடாதப்பா. ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க? அது வரைக்கும் இந்த ஊழியம் முடிஞ்சிடக்கூடாது, அது வரைக்கும் என் ஜீவன் எடுபட்டுறக்கூடாது. இது தாவீதுக்கு எழுதி வைத்த தீர்க்க தரிசனம். இது தீர்க்க தரிசனன்றதை விட சாட்சி. தாவீதுக்கு சாட்சி. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து. போதும். 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பரலோகம் இப்படி சாட்சி கொடுக்கும்? கொடுக்கட்டும். பரலோகம் சாட்சி கொடு, எனக்கு சித்தமான. ஹல்லேலூயா. பவுல் சித்தம்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் ஆரம்பிக்கும் பொழுது அவர் ரொம்ப அழகாக சொன்னார். அப்போஸ்தலர் 9:15. அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். நெக்ஸ்ட் ஒன். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். காண்பிப்பேன். சித்தம். அவர் ஊழியமே மகிழ்ச்சியான ஊழியம் இல்லை. என்ன ஊழியம் தான்? என்னங்க அதில் அவர் சோர்ந்த போகலிங்க. அதை நான் விரும்புகிறேன்றார். ஹல்லேலூயா. பரலோகம் கை தட்டுதுங்க அவருக்காக. என் ஓட்டத்தை முடித்த நல்ல போராட்டத்தை போராடினேன். கிருபை. எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஓ சித்தம்.